சார் பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரன் சார். ஹிந்திக்காரன் போய் ஹிந்தி கெட்ட விட்டு அவன் எங்கே போய் நிற்பார்? அவர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணி இங்கே செய்ய முடியும்? இங்கே ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு கட்சி கொடுக்குறேன், இப்போ சீமான் கட்சியை கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாரா? முடியுமா? ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும். இப்போது அவருக்கு பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நானே டெல்லி இல்லைங்க, ஒரு சின்ன விஷயங்க. நான் டெல்லிக்கு போகிறேங்க. டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். என்னை கையெழுத்து போட சொன்னால் நான் போடுவேண்ணா? போடான்ட்டு வரமாட்டேண்ணா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார். அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாளை தான் சொல்லணும். வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க. அதை விஜய் கூப்பிடலையே. நல்லா கவனிச்சு பாருங்கள். கொஞ்சம் அடிப்பொடிகள் தான், ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம். அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களே கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்கா தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட வேண்டியது தானே பிரசாந்த் கிஷோர்னு. இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடிச்சோடி கூட தெரியாதவங்க. இன்றைக்கி திமுக என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை. திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள், பூத்து, அதோடைய கட்டமைப்பு. விஜயை நான் ஆரம்பத்தில் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு காரணம், விஜயோடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொருக முடியாது. நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு, அதுக்காக அதை அப்படியே போய் பட்டணப்பாக்கத்தில் கடலில் வச்சிட முடியுமா? இங்கே போடுற அஸ்திவாரம் வேறு, அங்கே போடுற அஸ்திவாரம் வேறு. அதை அவர் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியும். ஆனால் கேரவன் விட்டு வெளில வரணும். சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மைகளை பேசணும். நானும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை. 75 வயசாச்சு, எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது. மெஞ்சி போனால் அச்சான்னு சொல்லுவேன், அப்புறம் நேராக போவேன். எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கம்மா? டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுப்பேன். மோடி கூட தான் 150 நாடுகளுக்கு போயிருக்காரு. உடனே 150 பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷையும் வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார். அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா தேசத்துலேயும் அப்படி தான். மொழி ஒன்றும் சோறு போடாதுங்க. மொழியை நான் இன்னொரு பாஷை கற்றுக்கிட்டா அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறேன். பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான், எல்லாம் தமிழ் கற்றுட்டா வரான். வந்தப்புறம் தமிழ் கற்றுக்கிறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க. வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளி மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி 3 மாதத்தில் அந்த ஊர் பாஷையை பேசுவார். ஏன்னா அவங்க தான் அந்த கீரை வைக்கிற பொம்பளை, கறிகாய் வைக்கிற பொம்பளை, லாண்ட்ரிக்காரன் எல்லார்கிட்டையும் பேசுறதுனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். 1965லேருந்து ஹிந்தியை அப்படி எதிர்க்கிறோம். இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா? எத்தனை ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது? இதோ இங்கே கல்யாண நகர் அசோசியேஷன் இருக்குது. இங்கே 15 நாளில் சான்ஸ்கிரிட் பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. 10 நாளில் ஹிந்தி பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லை. திமுக உங்களுக்கு அப்பாவுக்கு பேரை வச்சுட்டதுனால, தெரு பேர் வச்சுட்டதுனால நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இப்போ லேட்டஸ்ட் நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 40 தொகுதியில் நான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணேன். அப்போ 40 தொகுதியில் பிரகாசமாக சொன்னேன். அப்போது நான் பிஜேபியில் தானே இருந்தேன். பிஜேபியில் இருந்தபோது என்ன சொன்னேன்? 40 தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல. 40 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன்ல. அப்போ பிஜேபியில் தானே இருந்தேன். நான் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது. நான் ஆனஸ்ட்டாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன், நேர்மையான கருத்துக்களை சொல்லுவேன். அண்ணாமலை தப்பு பண்ணால் ஏன் அப்போ தான் சொன்னேனே. நான் பிஜேபியில் இருக்கும்போது தான் சொன்னேன், பிஜேபி 40 தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை தோற்பார் சொன்னேனே. ஏங்க 2 பேர் நிற்கிறாங்க. இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க? அவராக ஜெயிப்பார். நீங்கள் தானே ஜெயிக்கணும். இது என்ன மறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எப்படியோ கேட்குது. அதே இல்லை பாஸ், இல்லை ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோடய கருத்தை தெரிவிப்பேன், கட்சி சார்ந்த கொள்கைகளை. ஆனால் இன்றைக்கி போட்டிருக்கார் முருகன் சொல்கிறார்,
ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா? நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கல. நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க? இந்துக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தா? அப்படி வளர்ந்த நான் வந்து இன்றைக்கி எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும்னா என்னால் பேச முடியாது. நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர், பிரசிடெண்ட் ஹோட்டல் பிரசிடெண்ட்டு, எத்தனை எனக்கு எவ்வளோ தடவை அவர் வந்து மெக்காலேருந்து அந்த புனித நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்குது. எங்கள் வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா? ஓ இது வேறு சாமி, வெளில எடுத்துன்னு போது சொல்லுவாரா? சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்ல. நம்ம தான் சாமி பேரில் சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய சண்டை அவசியமே இல்லை. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவுலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்குது. அப்போ அந்த மலை மேலே ஓரமாக போய் யாரோ சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ குளிக்காமல் சாமியை பார்க்க போறியோ கடவுள் கோச்சிக்க மாட்டார். அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்தது. தமிழர் நாகரிகத்தில் எவ்வளவு தொன்மையானவங்க எவ்வளவு வலுவானவங்க நமக்கு தெரியும். ஒன்றிய அமைச்சர் வந்து அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தை வந்து எம்பிக்கள் வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த வார்த்தை உபயோகிக்கான வெரி சார், அந்த வெரி. அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல. அதாவது இப்போ கூட சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷ்னலுங்கிறாங்க. ஆன்டி நேஷ்னல்னு சொல்கிறவங்க முட்டாள்கள். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனிதன் உடம்பு. அதில் தமிழ்நாடுங்கிறது இதயமாக இருக்கலாம், மூளையாக இருக்கலாம், கையால் இருக்கலாம். அப்போது தமிழ்நாடு, நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்னை நேசின்னு சொன்னால் நீ தான் ஆன்டி நேஷனல். அப்போ தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ளே இல்லையா? தவறான விஷயம். ஏதோ ஒன்று எவனோ சொல்லிவிடுவான், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது. ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அதனால தான் பிரச்சனை. என்ன ஆன்டி நேஷனல் அப்படின்னா நான் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்களா? சொல்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கோ? நான் போட்டிருக்கேன், நான் தான் நேஷனலிஸ்ட்டு சொல்கிறான். எத்தனை பேர் கொடி வச்சுருக்கான் சொல்லுங்கள். அவசரத்துக்கு சில பேர் கொடியை தலைகீழாக கூட ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம். அதனால் வர பிரச்சனை. அமெரிக்கானாக்கா அங்கே ஒரே அமெரிக்கா கொடி தான், மற்ற தேசத்தில் அந்த ஒரு கொடி தான். அதுதான் பிரச்சனை. நாம் முதல்ல என்ன விஷயம், இதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடரும் பொழுது நமக்கு 10 பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே, அவங்க அப்படியே ஒன்று சேரணும் நாம் ஒன்று சேர்ந்துட்டா திமுக உயிர்த்தலான்னு பேசுகிறவங்க அந்த 10 பேர் ஒன்று சேரும்போது அதுக்குள்ளே 12 முதலமைச்சர்கள் எட்டி பார்க்குறாங்க. நான் தான் முதலமைச்சர், அதனால் அவங்களால சேரவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் 150 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட 2026 ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஏதாவது கேஸ் விஷயமா சந்திச்சிருப்பாங்க சார். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஏன் சந்திச்சாங்கன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? டிடிவியை விட ஒருத்தர் சாமர்த்தியமாக சிரிச்சிக்கினே பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? விஜயோட கட்சி 2026 எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில் அந்த 2026 மே மாதத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டை 2 முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம். அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் செதறி நின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஊரில் கூட்டு சேர்ந்து ஒன்று நம்ம சேர்ந்து ஆட்சியை ஒரு ஒரு பொதுவான கருத்துக்கே ஒன்று சேர வரமாட்டேங்கிறாங்களே. ஏன் இருமொழி கொள்கைன்னு நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவேன், ஆனால் அரசு மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? ரகசியமாக சில விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்தாருக்கும் திமுக அரசு சுமார் 5000 ரூபாய் வரைக்கும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது. 1.5 கோடி பேர் பயனடைகிறாங்க. அந்த 1.5 கோடி பேர் ஓட்டு நிச்சயமாக இருக்கும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 3 லட்சம் ஓட்டில் தான் நடக்குது. 100 ஓட்டில் ஜெயிக்கிறவன், 100 ஓட்டில் தோக்குறவன், 50 ஓட்டில் தோக்குறவன், இப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வச்சுருக்கேன். அது அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க. சமுதாயத்தில்
மிகவும் பாதிக்கப்பட்ட மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ அந்தணர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்தணர் நல வாரியம் ஆரம்பித்தால் நான் 3 லட்சம் ஓட்டுக்களை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது எனக்கு எந்த எனக்காக இல்லை, எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்கல. இப்போவே நான் சொல்கிறேன், எஸ்வி சேகர் மயிலாப்பூரில் சீட்டு கேட்குறாரு யாராவது சொன்னாக்க யாரும் நம்பாதீங்க. நான் 2011லேயே நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் ஓட்டு கேட்டு தேர்தலை நிற்கும் அரசியலில் நான் இல்லைன்னு. நான் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன். அதனால் அதுக்கு நாளைக்கே என் பையன் டிஎம்கே சேர்றான்னா அவன் இஷ்டம், கண்டிப்பாக சேரணும். நான் இனிமேல் எந்த கட்சியும் சாராமல் எல்லோருக்கும் நண்பனாக எந்த கவர்மெண்ட் நல்லது செய்தோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன். இன்றைய வரை எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் குடும்பத்தினர் எல்லாருமே, அழகிரியாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1975லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும். அதுக்காக நான் எடப்பாடியை விரோதிச்சுக்கணும் அவசியம். அவர் என்ன வாங்கன்னு கூட்டா வணக்கம் சார், சந்தோஷம்னு சொல்லுங்கள், அவ்வளோ. நான் போக மாட்டேன். அது எப்படி போவேன்? என்ன கேட்டு அப்போ யார் துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே வரேன், அந்த கொள்கை இல்லையே. நான் துட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது 300 கோடி ரூபா வேலை நடந்தது மயிலாப்பூரில். 1% நான் 3 கோடி, 10% 30 கோடி சம்பாதிச்சிருக்கலாமே. இல்லையே, ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கலையே. எனக்கு கடவுள் மிக சிறப்பான ஒரு நான் படித்த படிப்பை கூட கொடுத்துருக்கேன். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன். ஆனால் ஒரு சினிமா நடிகனாகி நாடக நடிகனாகி 7000 ட்ராமா பண்ணியிருக்கேன் 50 வருஷத்தில். இனிமேல் யாரும் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. இந்த சாதனைகள் நமக்கு போரும் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் அருளால் இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இருக்கு. அதுதானே சிறந்த வாழ்க்கை. பேசிகிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரும் நமக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும், சிஸ்டம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா இங்கே முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்கே கிளப்பி என்ன பிரயோஜனம்? தவிர நீ இது மாதிரி தமிழை பற்றி பேசினா இது இன்றைக்கி எல் முருகன் சொல்லியிருக்காரு. அப்போ நீ மதத்தை பற்றி, இந்து மதம் அது இன்றைக்கி சொன்னது ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னென்னா, சிறுபான்மையர், அமித்ஷா தான் சொல்லுறார், சிறுபான்மையரை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது. அப்போ நீ பெரும்பான்மையினார இந்துக்களை ஜாதி எல்லாத்தையும் எல்லாம் ஒற்றுமையாக்கி சமமாக நடத்துங்க. அப்போ ஏன் சிறுபான்மையர்கிட்ட இவங்க போகிறாங்க? நீ சமமாக நடத்தலைங்கிற காரணத்தினால தானே இவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. உங்கள் அரசியலை நீங்கள் பண்ணிக்கங்க. ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னு அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம். உங்களால் இங்கே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுகிறீங்க? முதல்ல பூத் அமைக்க பாருங்கள். இந்த வெறும் வாட்ஸ்அப் காலை வச்சுக்கிட்டு மிஸ்டு காலை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இன்றைக்கி 5000 பேரோடு பேசினேன். எப்படி எனக்கு 5000 மிஸ்டு கால் வந்தது? மிஸ்டு கால் வந்ததோட நீ 2 பேரோடு பேசியிருப்பேன். அப்படி தான் மிஸ்டு கால் இருக்குது ஒரு ஏரியாவில். இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்க பிஜேபியில், அது கருநாகராஜன் தான் அந்த தொகுதியில் நின்னார். 58000 பேர் அங்கே மிஸ்டு கால் உறுப்பினர். கருநாகராஜன் வாங்கினதே 12000 ஓட்டு. நான் கேட்டேன், பாக்கி 38000 பேர் ஊருக்கு போயிட்டாங்கல்ல லீவுக்குன்னு கேட்டேன். அப்பவும் பிஜேபியில் இருந்தபோது தான் கேட்டேன். ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சி எளியில் எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்வது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருக்கு. யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க, அதானே முக்கியம். அதை விட்டு என்ன இன்றைக்கி பிஜேபி மும்மொழி கொள்கை, ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? அமித்ஷா வராரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ ஏன் நீ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற? நீ பிஜேபிக்காரன்ட்டு தானே பேசுகிற. அப்போ எல்லாருக்கும் தான் தெரிஞ்சு. இல்லைங்க, பானிபூரி வாங்கிறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அது விற்கிறவன் தான் கற்றுக்கணும், வாங்குறவங்க கற்றுக்க வேண்டாம். எனக்கு அது வேணும்னு கேட்டால் கொடுத்துருப்போம். ஜப்பான் போகிறோம், ஜப்பானில் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அற போகிறேங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அங்கேருந்து யார் காப்பாற்றுவாங்கங்கிற பேரில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு அது, ஏதாவது சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசு. அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள அரசியலில் யாருமே பொருட்படுத்துறது இல்லை. ஏதோ கூட்டம் நடக்கும்போது நானும் கேட்டு குறுக்க முறுக்க ஓடுற மாதிரி அவங்க.
அவங்க இப்போ உடனே நாளைக்கு ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணை கொடுத்து நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா? போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே ஃபோன் பண்ணாங்க, அங்கிள் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கிள் அப்படிம்பாங்க. நிறைய பேசுவோம். ஏன் என்ன ஒய்ஜி மகேந்திரன் சார், ஒய்ஜி மகேந்திரன் என்னுடைய நண்பர். அவங்க ஃபேமிலியாக எனக்கு எத்தனை 40 வருஷமாக தெரியும். அவங்க பொண்ணு அவள் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அதுக்காக மாற்று கருத்து. ஒய்ஜி மகேந்திரன் போகிற ட்ராமா வேறு, என் ட்ராமா வேறு. அவர் மிகச்சிறந்த நாடகங்கள் உணர்ச்சிபூர்வமாக போடுவாங்க. நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான. அதனால் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? அதில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு. அனைவருக்கும் சார் இது 2015 காலகட்டத்தில் வந்து வெளிவர சமயத்தில் வந்து அப்போ வந்து சென்சார் தடை பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கொடுக்கல சார், 2017 கொடுக்கப்பட்டு விட்டது. 17 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நமக்கு நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ரிலீஸ் தப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க கேரளாலேருந்து வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை வந்து வியாபாரம் பண்ணதுக்கு அந்த நுணுக்கம் தெரியலை. படம் எடுத்துட்டாங்க. நான் தான் இதை ரொம்ப திருப்பி தூக்கி போட்டுறாதையா பண்ணு ரிலீஸிங் வேறு ப்ராப்ளம் இல்லை, ஃபண்டு கொஞ்சம் இதாக அதான் டைட்டாக இருந்தது. அவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் குறைச்சல் வேறு கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. சார் நான் தானே சார் சென்சார் பண்ணேன். 3 ஷாட் மாத்திரம் தான் கட் பண்ணப்பட்டது. இந்த ஜெயிலில் இருக்கிற இவங்களில் எத்தனை குழந்தைங்க நம்ம குழந்தைங்கன்னு தெரியாதுன்னு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி அது ஒன்று கட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புத்தர் சிலை மேலே ஒரு புடவையோ இல்லை ஒரு பக்கத்துலேயே விஸ்கி பாட்டிலையோ வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏதோ சம்திங் இது நாம் ஃபஸ்ட்டு சீனில் வரும். அந்த போய் அந்த ஜெயிலர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோ பையனோ பேசுவான், அப்பா நீங்கள் லீவுக்கு வந்தோடனே நாம் கதிர்காமம் கண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கதிர்காமம் கண்டிங்கிறது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மட்டும். ஏன்னு சொன்னால் இது இலங்கையில் நடக்கக்கூடிய கதை என்று தெரிந்தால் அப்போ அதுக்கு உண்டான இது இருக்குது, நம்ம செய்ய முடியாது. ஒரு நட்பு நாடுகளுக்கு உண்டான விஷயத்தை அங்கே இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் இதை கட் பண்ண பிறகு இது எந்த நாட்டில் நடக்கிற கதைன்னே தெரியாது, பொதுவான ஒரு கதை தான், அவ்வளோதான். பார்க்குறவங்களுக்கு தெரியும். உலகத்தில் எங்கே வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஜெனரலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாம் ஒன்றுமே நாட்டை பற்றியோ கரெக்ட் சார் இப்போ சொல்ல மாதிரி தான் இதை பற்றியோ ஒன்றுமே இல்லை. நான் சொல்லும் போதே நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே சொல்லுங்கள் என்ன சார் அவரை மாதிரி பேசுகிறீங்க. நான் யாருமே ப்ரோங்கிற வார்த்தை காமன் தானே, அந்த மாதிரி. அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அதுக்காக நான் சவுக்கால் அடிச்சுக்க மாட்டேன்னா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம் சார்.